உன் மண்டக்குள்ள அப்படி என்னதான் ஓடிக்கிட்டே இருக்குன்ற அந்த கேரக்டர் தான் ஒரு அவரு புதுசு புதுசா அவனு யோசிச்சிட்டே இருப்பாரு. கரிகாலன் கிட்டத்தட்ட 2011 அப்போதான் நம்ம கரிகாலன் ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட 65 நாள் அந்த படம் ஷூட் முடிஞ்சது. இன்னும் ஒரு 30 days மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான படமா இருந்திருக்கும். அது வந்துருந்தா நம்ம பாகுபலிக்கு முன்னாடியான படங்கள் அது. இதுல உங்க பங்களிப்பு இருக்கா? இருக்கு கண்டிப்பா. அது ஒரு ஃபேமிலியுமே இருக்கும். அது இந்த பாம்பு வந்து அவர் சார் கையில பிடிச்சிருக்கு வந்து ஒரு சில ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இந்த படத்துல. மான் கொம்பால செய்யப்பட்ட ஆயுதமா இருக்கும், எருமை கொம்பால செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருக்கும், கற்களால செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருக்கும். இது எல்லாமே அதை அப்படியே தான் உருவாக்கணும். இது எதுவுமே சும்மா அப்படி பண்ணிடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் அப்படியே வேணும்ட்டு நம்ம எல்லாமே இது பண்ணதான் ஒரு பெரிய குழு இது. செட் ஒர்க் மட்டுமே இந்த படங்களுக்கு வந்து 174 நாள் செட் ஒர்க் மட்டும். அவரோட உடம்புல முழுக்க அப்படியே ஆடிவான்ல ஒரு கோல்டு கில்டரிங் இருக்கும். அது ஃபுல்லாகவே சாரோட மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி தான் இருந்தது. எல்லா ஆர்டிஸ்டும் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு உடம்பு முழுக்க STR48 அது வந்து நிறைய ரூமர்ஸா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த படம் டிராப் பண்ணிட்டாங்க. இல்லை, அது STR48. ஹலோ மூர்த்தி அண்ணா, வெல்கம் டு PT Prime. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தங்கலான் August 15 ரிலீஸ் ஆக போகுது. அதனுடைய ஆர்ட் டைரக்டர் தான் இப்போ நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஸோ தங்கலான் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு தங்கலான் ஆரம்பிக்க முன்னாடி எனக்கு உங்களோட ஸ்டார்டிங் கரியரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க, அந்த பீரியட் பற்றி சொல்லுங்கள். இங்கே சென்னை எக்மோர் காலேஜ் தான் நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு 2003 எண்டில் மோகன மகேந்திரன் சார் ஆர்ட் டைரக்டர். அவர் தான் மோகன். அவங்க தான் வசூல்ராஜ் MBBS வந்து சரண் சாரோட ரெகுலர் படம். நான் வசூல்ராஜ் MBBS தான் என்னோட முதல் படம், உதவி கலை இயக்குனராக. ஓகே, அந்த படத்துல உங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்? இப்போ வசூல்ராஜால நிறைய செட்டு போட்டு ஒர்க் பண்ணது தான், அந்த ஹாஸ்பிட்டல் செட்டா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அதுல என்ன உங்களோட ஒர்க் ஆகும்? வசூல்ராஜை பொறுத்து ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் நடக்கும். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது, இப்போது அதுக்கான செட்டப். இப்போ நமக்கு சீனியர் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அங்கே பெட் இருக்கணும், அப்போ பெட்டுக்கு பார்த்தாலும் ஒன்று சைடில் ஒன்று இருக்கணும், அங்கே போர்டு இருக்கணும் அப்படின்னு. இப்போ அவங்க செய்ய முதல் நாள் அவங்க செய்வாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். அடுத்த நாள் கண்டினியூட்டி நீ பார்த்துக்கோ அப்படின்னு. அவங்க அந்த படம் முழுக்க கண்டினியூட்டி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்ன செஞ்சு செட் பண்ணியிருக்காங்களோ அது அடுத்த நாள் நம்ம போகும்போது அதை நம்ம சரியா. அப்போ வந்து இப்போ போட்டோஸ் மாதிரி பெருசா இல்லை, சின்ன போன் தான் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், நான் பேப்பர்ல வரைஞ்சி வச்சுப்பேன். எல்லாத்தையும் மொத்த செட்டுமே வரைஞ்சி வச்சுப்பேன். வரைஞ்சி வச்சு இங்கே போர்டு இருக்கு, இங்கே குளுக்கோஸ் டப்பா இருக்கு, இங்கே வந்து ஆப்பிள் இருக்கு, இங்கே ஆரஞ்சு இருக்கு அப்படின்னு மொத்தமா நான் டிராயிங் ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கும் போது சரண் சாரும் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ங்கும் போது ஒரு பெரிய ஒரு நெருக்கம் உருவாச்சு. அடுத்தடுத்த படங்கள் ஒர்க் பண்ணும்போது, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது அதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்தது? இந்த விஷயத்த இப்படி பண்றாங்களா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்ட ஏதாவது விஷயம் இருந்ததா? வசூல்ராஜ் MBBS நான் ஒர்க் பண்ணும்போது ட்ரெயின்னா நம்ம ஒரு பெரிய ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த செட்டை வந்து சாதாரணமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ளாட்டு வச்சு ஒரு 3 விண்டோஸ் மட்டும் வச்சு நம்ம நாகேஷ் சார் வந்து இறங்குற போர்ஷன் எல்லாமே குசால் தாஸ்மா பில்டிங் இருக்கும் பச்சை அதில் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம இப்படி பண்ண முடியாதுன்றது. நான் அங்கே தான் நான் சினிமாவை பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அட்டகாசம் பண்ணும்போது அஜித் சாரோட படம் அட்டகாசம் அடுத்த படம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஃபுல்லாக டபுள் ஆக்ஷனாக இருப்பார் அஜித் சார். முதல்ல அப்போ நான் நேரில் பார்க்குறேன் டபுள் ஆக்ஷனை வந்து எப்படி ஷூட் பண்ணுறாங்கன்றது. அதெல்லாம் ஒரு பெரிய அவருக்கு கிட்டத்தட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் பெரிய ஒரு லேர்னிங் இதுவாக நான் எடுத்துக்கிட்டேன். வேற அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுல இன்னும் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? தொடர்ந்து நான் பண்ணேன். தொட்டிக்கை பண்ணோம், வெயில் பண்ணேன், டிஷூம் பண்ணேன், பூ, அது மாதிரி நிறைய படங்கள் அந்த டைம்ல நான் பண்ண உதவி. ஓகே, அடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அவள் பெயர் தமிழரசி. அதுல வந்து ஒரு தோல்பாவை சம்பந்தமான கதை. ஸோ ஃபர்ஸ்ட் படமே அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்ல அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மெட்டீரியல்ஸ் ஒர்க் பண்றது அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு ஹெவியான ஒர்க்கு கொடுக்கக்கூடிய படமா இருந்தது. ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நான் அவள் பெயர் தமிழரசிக்கு வந்தது முதல் ரீசன். அதுக்கு முன்னாடி படம் பூ, அதான் என்ன அந்த படத்தை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தான் அவள் பெயர் தமிழரசிக்கு ஒளிப்பதிவாளர். ஓகே,
அவர் இருக்கும்போது பூவில் என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து பேசிட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க அவள்கிட்ட முயற்சி பண்ண சொல்லி. அந்த டைமில் நான் கமல் சாரோட மர்மயுகி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அது இணையக்கலை இயக்குனராக அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்படி ஒரு ஆஃபர் வந்துச்சு, அவள் தமிழ் வந்து பண்ணுங்க, நீங்கள் ஸ்கிரிப்ட் படிக்க மூர்த்தி முதல்ல படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் வந்து படித்தேன். படித்து முடித்த உடனே நம்ம இவ்வளோ பெரிய ட்ராவல் இருக்குல்ல, நம்ம இந்த படத்துக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணிடுவோம், சரியாக இந்த படத்தை நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை விட்டுட்டு தான் நான் வந்து அவள் பெரிய தமிழ் ரிசீவ் பண்ணினேன். முழுக்க முழுக்க அந்த இருக்க அதில் தோல்பாவிலிருந்து எல்லாமே நம்ம உருவாக்கினது தான். ஃபுல்லாகவே மறுபடியும் ஆட்டுத்தோலை பதப்படுத்தி அதில் கட் பண்ணி அதில் ட்ராயிங் பண்ணி அப்படியே உருவாக்குனது. அது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவள் பெரிய. ஓகே. இப்போ நீங்கள் தங்கலான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விக்ரம் படம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது, கரிகாலன். ஸோ அதில் மிஸ் ஆன வாய்ப்பு வந்து இப்போ மறுபடியும் தங்கலானில் அமைஞ்சிருக்கு. இதை வந்து விக்ரம் சார்கிட்ட பேசும்போது இதை பற்றி சொன்னீங்களா? அந்த மாதிரி அதான் கரிகாலன் கிட்டத்தட்ட 2011 அப்போ தான் நம்ம கரிகாலன் ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட 65 நாள் அந்த படம் ஷூட் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 days மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான படமாக இருந்திருக்கும். அது வந்துதான் நம்ம பாகுபலிக்கு முன்னாடியான படங்கள். அது விஎஃப்எக்ஸ் அப்போதான் நம்ம முதல்ல நம்ம இங்கே கொண்டு வரோம். ரொம்ப சரியான ஒரு படமாக இருந்திருக்கும். அது முடிக்காம இன்னும் இருக்கிறது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். அது தங்கலானில் பிடிச்சிட்டோமானா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது வந்திருக்கும். ஏன்னா அது முழுக்க முழுக்க அந்த பின்னணியில் நடக்கும். ஒரு 3ஆம் நூற்றாண்டு நடக்கிற கதையாக இருக்கும். அது இது வந்து நிறைய நூற்றாண்டுகள் பயணிக்கும். கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ தங்கலான் விஷயங்களை அதனுடைய விஷுவல்ஸ் வச்சு அதை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டீசர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இதில் போட்டால் காப்பி ரைட் அடிச்சிடுவாங்க, அதனால அது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் வரும். அது இது பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது என்ன விஷயம் இதில் இருந்தது? இது ஒரு இது வந்து கடப்பா, அங்கே நாங்கள் போய் நம்ம அதை ஷூட் பண்ணோம். இந்த ஆறுக்கு இந்த லொக்கேஷன் போகிறது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்து நடந்தாகணும். 6 கிலோமீட்டர் ஒரு பெரிய படை வரும். அந்த படைக்கு எதிரான ஒரு குழுவோட பெரிய ஒரு சண்டை காட்சிலாம் இருக்குது. அங்கே பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ். அப்போது இந்த இடத்துக்கு எல்லா மெட்டீரியல் ஆடிபான் கொண்டு போகணுன்றது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. தண்ணிக்குள்ளேயே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். காலையில் போகும்போது கொஞ்சம் இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கும். அப்போது இந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு போய் நம்ம மெட்டீரியலாக கொண்டு போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணிக்காவது நம்ம லொக்கேஷன் போகணும். ஆடிபான் 4 மணிக்கு லொக்கேஷன் போயிட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாருமே ஒர்க் பண்ணுற எல்லாரும் கொஞ்சம் தூக்கிட்டு போய் எடுத்து வச்சுட்டு முடியறதுக்கே ஒரு 8 மணிக்கிட்ட ஆகிடும். காலைல 4 மணிக்கு போயிட்டு அவ்வளோ ப்ராப்ஸ் இருக்கும். ஒரு பெரிய ஒரு படையோட எல்லா ஆயுதங்களும் வேணும். சீல் இருக்கும், ஸ்பியர் இருக்கும், ஸ்வாட் இருக்கும், அவங்களோட அம்பர்லாஸ் இருக்கும். அப்படியே ஒரு பெரிய ஒரு படையோட பொருட்கள் அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டோம். அது மாதிரி முடிச்சுட்டு வரும்போது இந்த மெட்டீரியல் அங்கேயே வச்சுட்டு வர முடியாது. நைட் தண்ணி ஏறும், அது மாதிரி காணாமல் போச்சுன்னா அடுத்த நாள் கண்டினியூட்டி இருக்காது. அப்போ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரணும். முதல்ல 4 மணிக்கு போயிட்டு நைட்டு இங்கே அந்த ஆற்றை கடக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய டைம் ஆகிடும். ஆடிபான்மெண்ட்டுக்கு ஒரு 9 மணிக்கு 10 மணி ஆகிடும். ஆனால் வரும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடும். எங்கள் டீமில் பெருசாக நீச்சல் தெரியாதவங்களே இருப்பாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது. வரும்போது பெரிய ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்ததுனால அது யாரும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இதெல்லாம் தான் நீங்கள் சொன்ன இதெல்லாம் அந்த அந்த ஒரு பெரிய ஒரு நிறைய நூற்றாண்டுகள் டிராவல் பண்ணுற ஒரு கதை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக என்ன எடுத்துப்பீங்க? அவர் என்ன சொல்லுவார்? இது இந்த லெவலில் இருக்கு. இது நூற்றாண்டில் நடக்குது சார். இது வந்து 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு அப்படி இந்த கதை இந்த இடத்துல இந்த சீன் வந்து ஃபுல்லாக அங்கே நடக்குது சார் அப்படின்னா நாங்கள் உட்காந்து எங்கள் டீம் ஆர்டிஓம் டீம் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் ஃபுல்லாகவே உட்காந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக பண்ணுவோம். அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஆர்டிஓன் பார்த்துட்டு ஒரு 3 தம்பிங்க இருந்தாங்க. இல்லா, ராக்கி, சுருதின்னு ஒரு பாப்பா இருந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒரு டீம். இப்போ என்னன்னா அவங்க ஃபுல்லாகவே மியூசியம் ஃபுல்லாக போவாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மியூசியமும் என்னோட உதவியாளர்கள் ஃபுல்லாக போனாங்க. அவரோட உதவியாளர்கள் ஃபுல்லாக போய் அந்தந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, அது எல்லாமே ஃபோட்டோஸாக கலெக்ட் பண்ணிட்டு எடுத்து வந்து அதை வச்சு கிரியேட் பண்ணது தான் இது எல்லாமே. இதில் உங்கள் பங்களிப்பு இருக்கா? இருக்குது கண்டிப்பாக. அது ஒரு ஃப்ரேம்லேயுமே இருக்கும். அது இந்த பாம்பு வந்து அவர் சார் கையில் பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் செய்யப்பட்ட ஒரு பாம்பு. ஒரு சிலிக்கானில் செஞ்சு அந்த ஸ்கேலுக்காக நம்ம ஒன்று பண்ணுவோம்ல, அந்த தடி இவ்வளோ வித்து இருக்கணும், இவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு ஒரு மாடல் பண்ணி அதை நாங்கள் சிலிக்கானில் பீஸ் எடுத்து சார் கையில் இருக்கும். அப்போ அதுக்கு மேலே ஃபுல்லாக அனிமேஷன் ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸ். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இது முழுக்க ஒகேனக்கல்ல இந்த 6 ஷூட் பண்ணோம் இந்த போர்ஷன். இதனோட ஆக்ஷன் போர்ஷன் எல்லாமே தனியாக ஒரு செட்டு போட்டு இந்த 6 மடி ஒரு இடத்துல தனியாக ஒரு 6க்கு செட்டு. ஆமாம், 6 மடி ஒரு இடத்துல ரீக்ரியேட் பண்ணி அதில் இருக்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த செட்டுக்குள்ளே
தனியாக ஷூட் பண்ணோம். முதல்ல ஆர்ட்லாம் செட்டு போட்டு இந்த வயல் ஒரிஜினலா கிரியேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க நீங்க. வயல், இந்த வயல் வந்து டைரக்டரோட சொந்த ஊர். அங்கே ஒரு வயல் ஃபுல்லாகவே முழு பகுதியும் வாங்கி அதில் விளைச்சல் பண்ணி மறுபடி அறுவடை நடக்கும். அங்கே ஒரு பெரிய ட்ராமா இருக்கு. அதுக்கு ரொம்ப கதைக்கு ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம். நிறைய 50 குடும்பங்கள் அந்த செட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள். இந்த வில்லேஜ் முழுக்க முழுக்க தங்கலானோட வில்லேஜ். இதுதான் ஒரு ஹீரோ அவங்க இருக்க வில்லேஜ் இது கிரியேட் பண்ணிடணும். கிட்டத்தட்ட ஒரு 100-150 குடும்பங்கள் வாழ்ற ஒரு இடத்த நம்ம கிரியேட் பண்ணிடணும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு புதாராக இருந்தது. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அங்கே நமக்கு தேவையான பனை மரங்கள், அரச மரங்கள், எல்லா மரங்கள்ல இருந்து ரோடு எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம இதை கிரியேட் பண்ண வில்லேஜ் தான். இந்த சிலை வந்து இதுக்கான ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, இது எவ்வளோ பழமையானது அப்படிங்கிற விஷயங்கள், அது இந்த சிலைக்கு அவர் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் என்ன? இந்த சிலையை வச்சுதான் பெரிய ஒரு கதையே நடக்கும். அது எந்த நூற்றாண்டுன்னு சொன்னா ஈஸியா கதை புரிஞ்சிடும். ஆனா இந்த சிலை ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இந்த படத்துல. அது மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் தான் படத்துல செட் போறதுலே ஒரு பெரிய ஒரு சவாலா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய லென்த். இது வந்து கேஜிஎஃப்ல ஒரு சமதளமா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இந்த மக்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த பகுதிக்கு உருவாக்குறது தான் பெரிய கஷ்டமா இருந்தது. இந்த படத்துல பெரிய சவாலா இருந்தது இந்த பகுதி உருவாக்குறது தான். அதான் இப்போ இவ்வளவு ஒர்க் வாங்கக்கூடிய ஒரு படம், இந்த விஷயத்த ரஞ்சித் உங்ககிட்ட சொன்ன பின்னாடி என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியது? இந்த ஸ்கிரிப்ட் நான் கொடுத்தாரு. சரி, இது மாதிரி ஒரு படம், இந்த படம் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்களை எப்படி அப்ரோச் பண்றாரு? உங்களுக்கும் அவருக்கும் எப்படி அந்த கனெக்ஷன்? கல்லூரியில இருந்தே ஒரு பெரிய ஒரு நட்பு உண்டு. ஒரே காலேஜ்? ஆமா ஆமா, நானும் அவரும் ஓவிய கல்லூரியில தான் படித்தோம் ஒரே டைம்ல. எனக்கு ஒரு 2 வருஷம் ஒரு ஜூனியர் காலேஜில். அங்கேருந்து ஒரு பெரிய நட்பு, எனக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய நட்பு இருந்தது. ஆனால் படமாக நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது அவர்கிட்ட இருந்து, சரி இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணலாமா, இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று படிங்க அப்படின்னாங்க. நான் போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வந்து வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன். அவர் எதுவுமே சொல்ல, இப்படி ஒரு படம் இருக்குது நம்ம பண்ணோம் அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தோடனே ஒரு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. நம்ம ஒரு இத்தனை வருஷம் ஒரு ட்ராவல் இருக்கும்ல, ஒரு படங்களுக்கான ஒரு ட்ராவல் இருக்கும். நம்ம எந்த படத்தை நோக்கி இவ்வளோ வருஷம் ஓடிட்டே இருக்குமோ, நடுவில் கரிகாலம் நடக்கலைன்னா எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. எனக்கு வரலாற்று படங்கள் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு பேராவலாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு இது படிக்க 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 இதுதான் நமக்கான ஸ்கிரிப்ட், இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு பண்ண படம் தான் தங்கலான். இது ஒரு போர்ஷனுமே ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். இதில் இருக்க எல்லா ப்ராப்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அதில் இருக்க ஒரு சுரக்கிடுவையாக இருந்தாலும் இல்லை அந்த தங்கத்தை பிரித்தெடுக்கிற ஒரு முறையெல்லாம் இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் 9ஆம் நூற்றாண்டில் எப்படி பண்ணாங்க, அது மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் எப்படி பண்ணாங்க, ஒரு நூற்றாண்டில் அவங்க ஒர்க் பண்ணும்போது அது என்ன ப்ராசஸ் இருந்ததோ அதை அப்படியே சேமாக மக்களுக்கு வந்து அது அந்த உண்மை தன்மையை கொண்டாடணுன்ட்டு அது என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே பண்ணியிருக்கோம் படத்தில். அது எதுவுமே யார்கிட்டையும் ஒரு பொய் சொல்லாமல், இந்த கெமிக்கல்னா அந்த கெமிக்கல், நம்ம இந்த பாதரசம்னா அதே பாதரசம் தான், அப்படிதான் இருக்கும். அதனோட முறை என்னவோ அதை அப்படியே முழுக்க முழுக்க அதை அப்படியே பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட உபயோகப்படுத்துகிற எல்லா சுத்தியிலிருந்து, மண்வெட்டியிலிருந்து, கோடாரியிலிருந்து, கடப்பரனை இப்படி இருக்கும், ஃபுல்லாக ஒரு பெரிய மூங்கில் இருக்கும், எஜ்ஜில் மட்டும்தான் ஒரு 1 feet மட்டும்தான் இரும்பு இருக்கும். அப்படின்னா சரி ஓகே அதை அப்படியே பண்ணுவோம். அப்படி முழுக்க முழுக்க ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணப்பட்ட படம் தங்கலான். எட்ஜில் லாஸ்ட்ல மட்டும் அந்த ஷார்ப்பா நுனி இருக்கும், அந்த குத்துற இடம் மட்டும்தான் கடப்பாறையில வந்து அந்த பீரியட்ல வந்து இரும்பு இருக்கும். ஏன்னா இரும்பு ரொம்ப ரேரான விஷயம், இரும்பு கிடைக்கும். அப்போ ரொம்ப மினிமமா தான் இரும்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த பீரியட் வரும்போது, அந்த நூற்றாண்டு வரும்போது, இப்போ கருவிகள்லாம் எப்படி இருக்கும், அவங்க பயன்படுத்த ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்கும், அதுல ஃபுல்லாக எலும்பால செய்யப்பட்ட ஆயுதங்களா இருக்கும், எலும்பால கைப்பிடி பண்ணப்பட்ட ஆயுதங்களா இருக்கும், இல்லை மான் கொம்பால செய்யப்பட்ட ஆயுதமா இருக்கும், எருமை கொம்பால செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருக்கும், கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் இருக்கும். இது எல்லாமே அதை அப்படியே தான் உருவாக்கணும். இது எதுவுமே சும்மா அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப நேர்மையாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. உண்மைக்கு ரொம்ப க்ளோஸராக போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நாமளும் அதை வந்து எந்த விதத்துலையும் நம்ம சிதைச்சிடக்கூடாதுன்ட்டு அது என்ன ப்ராப்ஸ் இருக்கும், என்ன இது யூஸ் பண்ணாங்க, அதை அப்படியே பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இது அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் அப்படியே வேணும்ட்டு இது நம்ம எல்லாமே இது பண்ணதான். ஒரு பெரிய குழு இது இவங்க, அவங்கள்ட்ட ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணி சொல்லி நமக்கு இந்த படத்துக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்டது தான் அந்த இசைக்கருவிகள் எல்லாமே. அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின அப்படி அதே இசைக்கருவிகள்.
பாக்குறதுக்கு மட்டும் இப்படி இருக்குமா இல்ல ஆக்சுவலா அப்படிதான் இருக்கும். அது ஒரிஜினல் தான். இந்த இசைக்கலைஞர்கள் எல்லாருமே அதை வாசிக்கிறவங்க தான். அது ஒரு பெரிய குழு. அவங்க இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் உண்மையா வாசிக்க லைவ் சவுண்டுன்றதுனால படம் முழுக்க ஒரிஜினலாவே இருக்கும் அந்த சவுண்ட். இந்த படத்துக்கான ஒர்க் மொத்தமா எவ்வளவு நாள் போயிருக்கும்? ஒரு ஆர்ட் டைரக்டரா, ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒர்க்குகள் கிட்ட செட் ஒர்க் மட்டுமே இந்த படங்களுக்கு வந்து 174 நாள் செட் ஒர்க் மட்டும் இந்த படத்துக்கு பண்ணது. படப்பிடிப்பு இல்லாம பெரிய ஒரு உழைப்பு தான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3000 தொழிலாளர்கள் மேல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோட உதவியாளர்கள், இந்த படம் வந்து சரியா ஒரு இடத்த வந்திருக்குன்னா என்னோட உதவியாளர்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஒரு பெண் உதவியாளர்கள் ஒரு 4 பேர் இருந்தாங்க. சுகன்மாயா, ராஜி, தீபா, சசி அப்படின்னு ஒரு 4 பெண் உதவியாளர்களும், நிறைய ஆண் ஆர்டிஸ்டும் இருந்தாங்க. திராவிட், சிவா, அர்ஜுன், சங்கர், அலெக்ஸ், அப்புறம் சரவணன், அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறது. அவங்களால தான் இந்த படமே ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக சரியான ஒரு இடத்துல வந்து ரீச் ஆனதுக்கு அவங்க பெரிய முக்கியமான காரணம். தங்கமலை இந்த மலை உருவாக்குறது தான். இந்த தங்கமலை உருவாக்கி இதில் கலரிங்லாம் ஃபுல்லாகவே தங்கத்துக்கான கலர் பண்ணிக்கிறோம். இது ஒரிஜினலா விஎஃப்எக்ஸ்ல கிரியேட் பண்ணுவோம். நம்ம கலர் ரெண்டுமே பிளெண்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம ஒரு கலரிங் பண்ணிருப்போம், ஹைலைட் அடுத்தடுத்த லேயர் பண்ணிருப்போம். இதுவும் அந்த இதுதான் விஎஃப்எக்ஸ்ல. இல்ல இது அவர் உடம்புல ஃபுல்லாவே இந்த கோல்டு தடவி இருக்கும். ஓகே. அவரோட உடம்புல முழுக்க அப்படியே ஆடிவான்ல ஒரு கோல்டு கில்டரிங் இருக்கும். அது ஃபுல்லாவே சாரோட மேல ஃபுல்லா அப்ளை பண்ணி தான் இந்த இது இருக்கும். மற்றவங்களாம் அவங்களோட ஒர்க் பண்ணதுக்கான அழுக்கு மட்டும் இருக்கும். இவர் மட்டும் முழுக்க அந்த கோல்டு தடவி தான் ஷூட் பண்ணது. கோல்டுனா கோல்டு கலர்ல, கோல்டு கலரு, அது கிளிட்டரிங். எல்லா ஆர்டிஸ்டும் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இவர் உடம்பு முழுக்க அப்படியே ஃபுல்லாவே இருக்கும். ஃபுல்லா அப்ளை பண்ணி தான் இது ஷூட் பண்ணோம். இதுல காமிச்ச ஃபுல்லா அந்த நிலம், அவங்க வாழ்ற நிலம், அந்த பகுதிகள் மட்டும்தான். இது இல்லாம நிறைய செட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஒர்க்கு அதெல்லாம் எப்படி நடந்தது? இல்லை, படம் முழுக்கவே செட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனா எந்த இடத்துமே அது செட்டுன்னு நம்ம தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தோம். கிட்டத்தட்ட இந்த வில்லேஜ் செட்லாம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்கும். வேற ஒரு மக்கள் வாழ்ற பகுதி, உழைக்கும் மக்கள் வாழ்ற ஒரு பகுதி, அவங்க அந்த 2 ஊருக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி அப்படின்ட்டு அந்த செட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் லென்த் இருக்கும். அதுவும் எல்லாமே பெரிய பெரிய செட் தான். அதுவாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு குகை இருக்கும், அந்த பெரிய குகை செட்டாக இருக்கட்டும், ட்ரைபல் மக்கள் வாழ்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கும், அந்த செட்டாகட்டும், அந்த கேஜிஎஃபோட லேண்ட்ஸ்கேப் செட் ஆகட்டும், ஆறு எது எடுத்தாலும் எல்லாமே பெரிய பெரிய செட் ஒர்க்காக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம எது சொன்னாலுமே நமக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காம பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ப்ரொடக்ஷன் சைடில் ஸ்டுடியோ சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. நீலம் சைட்லேருந்து சஞ்சய் பிரதர்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சிவா அவர் இருந்தாங்க, காமராஜ் அண்ணன் இருந்தாங்க, சிவா அவரோட டீம் பெரிய ஒரு டீம் இருந்தாங்க. பரத், ராக்கி, அதுன்னு ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. எல்லாருமே பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. இது யாருமே அவங்க தனிப்பட்ட முறையில் இந்த இதுக்காக அப்படின்னு இல்லாமல் இந்த படத்துக்கான செலவா அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சு இந்த படம் பண்ணோம். நாங்கள் சொன்ன பட்ஜெட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணி கொடுத்தோம். ஓகே. கிட்டத்தட்ட நான் சொன்ன பட்ஜெட்லேருந்து ஒரு 1.5 கோடி கம்மியாகி தான் இந்த பட்ஜெட் வந்து பண்ணி கொடுத்தோம் படத்தை. இதுல நிறைய நீங்க அந்த காலையில கிளம்பி போய் நைட்டு திரும்பி வர்ற அந்த ஸ்ட்ரெயின்லாம் சொன்னீங்கல்ல, இது மாதிரி வேற என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது? இல்லை, இந்த படம் இது 1 இயர் ஃபுல்லாகவே பெருசாக தூக்கமே இருக்காது. இப்போது டைரக்டர் செட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த செட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பெரிய ஒரு உழைப்பு உழைச்சிட்டே இருக்கணும். ஏன்னா அவரோட பெரிய நீண்ட வருட ஸ்கிரிப்ட் இது. அப்போ அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம எந்த இடத்துலையுமே ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தோம். அப்படின்னு இருக்கும்போது டே ஃபுல்லாக ஒரு டீம் ஒர்க் பண்ணோம், நைட்டு ஃபுல்லாக ஒரு டீம் ஆடிபம் டீமில் ஒர்க் பண்ணோம். நைட்டு ஃபுல்லாக அப்படி தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட இந்த 320 நாள்கிட்ட எந்த நாட்களுமே தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டீம் நைட்டு, ஒரு டீம் டே, ஒரு டீம் நைட்டு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு தோல்லாம் உறிஞ்சிரும், நிறைய இன்ஃபெக்ஷன் ஆச்சு, நிறைய அவங்களாம் அடிபட்டுச்சு. ஆடிபம் சைடில் இருந்து நிறைய அடிகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய தூங்க முடியாது. மழை நைட்டு ஃபுல்லாக கேஜிஎஃப்ல மழை பெய்யும், நைட்டு ஃபுல்லாக பனி இருக்கும். அந்த இடத்துல ஒரு 4 ஜேசிபி வச்சுட்டு மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். வேற ஃபுல் இருட்டாக இருக்கும், எந்த ஒர்க்குமே இருக்காது.
அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பயமாவே இருக்கும். இப்போ பகல்ல வந்து ஆட்கள் இருக்காங்கன்ட்டு பகல் எந்த பாம்பு எதுவுமே வராது. ஆனா இப்போ நைட்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு இப்போ அது எல்லாமே வெளியில சுத்திட்டே இருக்கும். ஆனா நம்ம அந்த ஜேசி போயிட்டு கீழே இறங்கவே முடியாது. மழையா இருக்கும். இந்த மழையில வேலை செய்யணும், பனி இருக்கும், பயங்கர குளிர் இருக்கும் இங்க. பகல்ல பயங்கர வெயிலா இருக்கும், நைட்ல பயங்கர குளிரும் மழையாவும் இப்படி மாத்தி மாத்தி வேலை செய்யறது. கிட்டத்தட்ட நிறைய என்னோட அசிஸ்டன்ட்ஸ் வந்து உடம்பு சரியில்லாம மாறி 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 வருவாங்க போவாங்க. அப்படியாவே பெரிய ஒரு சிரமத்துல பண்ணதுதான். ஆனா அந்த இந்த கஷ்டப்பட்டது ஒரு சரியான ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் கஷ்டப்படணும். அது எதுவுமே தெரிஞ்சுக்கல யாருக்குமே. எல்லாரும் பயங்கர சந்தோஷமா ஒர்க் பண்ணாங்க. என்னோட அவுட் பார்க்கும்போது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. அது இந்த படத்துல இன்னும் பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது ரிலீஸுக்கு அப்புறம் பேச வேண்டியது நிறைய இருக்கு. இந்த படம் பத்தி நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்கு. இந்த படத்துக்கு பின்னாடி இருக்க உழைப்பு நிறைய இருக்கு. ஆனா படம் ரிலீஸ் ஆயிட்டு நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பெரிய உழைப்பு இருக்கு. நீங்க படம் பாருங்க, படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் படம். நான் இந்த தங்கலான் ஆரம்பிச்சப்போ அதோடைய இது என்எஃப்டிசில நடந்தது, இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் சம்திங் பூஜைன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ரஞ்சித் கேட்டேன், அதோட பார்ட் 2 எடுப்பீங்களா அப்படின்னு. எடுத்து முடிச்சாதான் தெரியும் பார்ட் 2 எல்லாம் வருமா அப்படின்னு. உங்களுக்கு இதோடைய பார்ட் 2 சம்மந்தமா எதுவும் சொன்னாரா? பார்ட் 2 வருமா அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்ல அவர் டைரக்டரோட அவரு அதான் இது விக்ரம் சார் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பாருங்க உங்க மண்டைக்குள்ள அப்படி என்னதான் ஓடிக்கிட்டே இருக்குன்ற அந்த கேரக்டர் தான் ஒரு ரஞ்சித். அவரு புதுசா ஒண்ணு யோசிச்சிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு ஃபீல் பண்ணி ஒண்ணு போவோம், நாளைக்கு படம் ஷெடியூல் இதான் நடக்கும் அப்படின்ட்டு. திடீர்னு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, இது அதை விட பயங்கரமா இருக்கும். ஐயோ எப்படி அவர் யோசிக்கிறாருன்றது. ஆக்சுவலா அந்த டைலாக் அவருக்கு தான். அவர் மண்டைக்குள்ள என்ன ஓடுறது அவருக்கு பயங்கர புதுசா அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும். அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது பார்ட் 2 பண்ணலாமா இல்ல பார்ட் 3 பண்ணலாமா. ஆனா கதை இருக்கு, அதுக்கான கதை இருக்கானா அவர் தான் முடிவு பண்ணுவார். ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பெரிய ஹீரோஸ் படத்தில் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண படங்களாக இருக்கட்டும். ஸோ அந்த படங்கள் பற்றி சொல்கிறேன், அதில் ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் இல்லை அந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணது பேசுனது அந்த மாதிரி விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வசூல் ராஜா, அதில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம்னா? அது வசூல் ராஜா முழுக்கவே பயங்கர. அதுல நாகேஷ் அண்ணன் தான் இருப்பாங்க. அவரு ஒரு நாள் தோல் மேல கை போட்டுக்கிட்டு, டே நீ சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னாரு. எனக்கு பயங்கரமா அவ்வளோ பெரிய சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பாக்குற மாதிரியே இருக்குடா உனக்கு, நீ எந்த ஊரு, நீ எங்க படிச்ச அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அவர் கூட நம்ம அந்த காலம் அவர் கூட இருந்தது வந்து என்னால மறக்க முடியும். வசூல் ராஜானா எனக்கு எடுத்த உடனே நாகேஷ் அண்ணன் தான் எனக்கு நினைவுக்கு வருவாங்க. அட்டகாசம். அது அவரு தலை கூட ஒர்க் பண்ணது அது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. நான் ஏதோ ஒரு பக்கம் திரும்பிட்டு இருப்போம். அவரோட ரேஞ்சுக்கு அந்த டைம்லாம் நம்மளுக்குலாம் வந்து ஒரு கடைசி அசிஸ்டன்ஸ் நான், அதில் 3வது அசிஸ்டன்ஸ் நான். நம்மள்ட்டலாம் வந்து பேசணும் கூட அவருக்கு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பண்ணுற ஒர்க் அவருக்கு பிடிச்சி போயிட்டு நான் ஏதோ ஒரு பக்கம் திரும்பி ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு தட்டிட்டு வந்து என்னடா என்ன பண்ணுற அப்படின்னு திரும்பி பார்த்து ஒரு படப்படன்னு ஒன்று ஆயிடும். ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து நம்ம பேசுறது இருக்குல்ல, ஆனால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. எனக்கு முதல்ல என்னோட ஒர்க்கை வந்து பயங்கரமாக அப்ரிசியேட் பண்ணி, உனக்கு நான் கார்டு எடுத்து தரேன், உன் கார்டு என்ன ரேட்டு நீ சொல்லு அப்படின்னாரு. அப்போ ஐயோ ஆனால் நான் வேலையை கற்றுக்கல இன்னும். நான் இப்போ இன்னும் என்ன நீ வேலை கற்றுக்கணும், நீ கார்டு எடுத்துக்கோ, நீ அவர்கிட்ட பேசு, உனக்கு கார்டு இல்லைண்ணே நான் என்ன சொல்கிறேன்னு. ரொம்ப நம்ம உழைப்பை வந்து பெருசாக அங்கீகாரம் பண்ணவர் அஜித் சார். தொட்டி ஜெயா சொல்லுங்க. இல்லை தொட்டி ஜெயா தான். சிம்பு சார் கூட இப்போ நம்ம STR 48 பண்ணும்போது தான் அது சொல்லணும். நான் இது மீட் பண்ணணும் நான் சொல்ல. தொட்டி ஜெயா வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அது ஃபுல்லாகவே நைட்டு தான் நடக்கும். அந்த டைமில் வந்து டே ஃபுல்லாக வந்து இந்த படம் போயிட்டு ஃப்ரீ செகண்ட் ஒரு படம் போயிட்டு இருக்கும், மாதம் சாரோட படம். டே ஃபுல்லாக இங்கே ஒர்க் பண்ணுவேன், நைட்டு ஃபுல்லாக தொட்டி ஜெயாவுக்கு ஒர்க் பண்ணுவேன். அதுவாக அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவர் கூட பயங்கர டெடிக்கேட்டாக இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஹீரோ STR. மறுபடியும் STR கூட STR 48 இணையது பயங்கர சந்தோஷம். நீங்க இடையில சொன்னது வந்து மர்மயோகி பாதியில விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் படம் போனீங்கன்னு. மர்மயோகி சம்பந்தமா என்ன ஒரு மெமரி ஞாபகம் இருக்கு? ஏன்னா மர்மயோகி படம் பார்க்கணும்னு பல பேருக்கு ஆசைப்பட்டாங்க, பட் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது அது கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நூற்றாண்டு நடக்கல ஒரு ஃபுல் கதை. அது கமல் சார் தான் டைரக்ஷனு. அது நான் இருக்கும்போது அதில் 4 month ஒர்க் பண்ணேன். அதில் மினியேச்சர்லேருந்து டிசைன்ஸ்லேருந்து கான்செப்ட் ஆர்ட் எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் சம்மந்தமாக டிராயிங் வேணுன்றதால நான் அதில் வந்து இணைக்கலை இயக்குனராக ஒர்க் பண்ணேன்.
அது கடைசி தான் நான் வந்தேன். அந்த படம் வந்து இப்போதைக்கு நடக்கல, கொஞ்சம் டிலே ஆகும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, சரி அப்போ நமக்கான படத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் அந்த டைம்ல வந்து. ஆனால் மர்மயோகி கமல் சார் நினைச்சாதான் வரும். ஆனால் பெரிய ஒரு ஸ்கிரிப்ட், மருதநாயகம் மாதிரி மர்மயோகி. இதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூக்கு சந்திச்சப்போ உங்களோட 50வது படம் ஒரு ஹிந்தி படம் ப்ராஜெக்ட் பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தங்கலான் 50வது படமா வந்திருக்கு. பட் அந்த ஹிந்தி படம் என்ன ஆச்சு? இருக்கு அப்படியே ஆன்ல தான் இருக்கு. எப்போ நடக்கும்னு தெரியல. நம்ம தான் டிக் டிக் வந்து ஹிந்தியில பண்ற மாதிரி அதுக்கான சில விஷயம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. அது பண்ணுவோம். அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய படம்னா STR48. அது வந்து நிறைய ரூமர்ஸா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த படம் டிராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் போகுது. ஸோ அதுல ஒர்க் பண்றவருங்கிற முறையில ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியும்னா அந்த ஒர்க்கு எவ்வளோ தூரம் அது ஆனா இருக்கு? இல்லை, அது STR48 வந்து ஆன்ல தான் இருக்கு. அது நம்ம எல்லார்கிட்டையுமே போயிட்டு போய் பதில் சொல்லிட்டு வேண்டியது நம்மளோட வேலை இல்லை. ஆனா ஒரு பெருசா ஒரு பெரிய அறிவிப்போட சீக்கிரமா வரும் STR48. பெரிய அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70% அதுக்கான ஒர்க் முடிஞ்சது. அது பண்ற மினியேச்சர் இருக்கட்டும், டிசைன்ஸா இருக்கட்டும், கான்செப்ட் ஆர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஒரு 70% முடிஞ்சது. அத பெரிய ஒரு அறிவிப்பா வரும் சீக்கிரமா. பேசினவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதிலா இருக்கும். இதுக்காக தான் வெயிட் பண்ணாங்களான்றதுக்கான புரிதல் அவங்களுக்கு வந்துடும். அண்ட் மறுபடியும் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் உங்களுக்கு இதை தொடர்ந்து. இது ஹிஸ்டாரிக்கல்னா இது ஒரு நூற்றாண்டு அது வேற ஃபுல்லாவே ஒரு பாகுபலி மாதிரி டைப் ஆஃப் ஃபிலிம். அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம். இந்திய சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான திரைப்படமா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட தங்கலான் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அடுத்து நீங்க பண்ணக்கூடிய எல்லா படங்களும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.